வணக்கம், நான் கீதாஞ்சலி செந்தில். நம்ம இப்போது ஆலுவேரா எண்ணெய் எப்படி காய்ச்சுறது அப்படின்ட்டு பார்க்கலாங்க. ஆலுவேரா இங்கே நம்ம ஊரில் நிறைய எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். ஆனால் இது கிடைக்காத இடத்துல இருக்கிறவங்க எப்படி இதை பதப்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம், ஆலுவேராவில் உள்ள அனைத்து சத்துக்களையும் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த எண்ணெய் காய்ச்சுறது பார்க்க போகிறோம். இது குறைஞ்சது 3 மாதம் 6 மாதம் கெடாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் வெளியவே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணும்லாம் தேவையில்லை. தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய் தான். ஆலிவேராவும் உங்கள் தோட்டத்தில் பறித்தது தான். ரெண்டுமே ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. முன்னாடி சொல்லுவாங்க, ஆலிவேரா அந்த உள்ள ஜெல்லை மட்டும் எடுத்து டெய்லியும் முகத்தில் தடவிட்டு வந்தாலே நல்ல க்ளோயிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆலிவேரா கிடைக்காத இடத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி எண்ணெயை காய்ச்சி நீங்கள் நைட்டு நல்ல கடலை மாவு இல்லைன்னா பைத்த மாவு போட்டு ஃபேஸை கழுவிட்டு நீங்கள் இந்த எண்ணெயை 2-3 சொட்டு எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இது தொடர்ந்து ஒரு மாதம் கண்டினியூஸாக பண்ணி பாருங்கள். உங்களுக்கே நல்ல ரிசல்ட் தெரியும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது தலைக்கும் யூஸ் பண்ணலாம், முகத்துக்கும் யூஸ் பண்ணலாம், ஸ்கின் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நல்ல க்ளோயிங் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க எப்படி தயாரிக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள். நம்ம இந்த கத்தாழையை எடுத்துகிட்டு சும்மா ஒரு தடவை அந்த எல்லோ கலர் போகிற மாதிரி கழுவிட்டு நம்ம இந்த 2 பக்கமும் நல்லா சீவிக்கணும். இந்த இடத்த 2 சைடும் இதே மாதிரி இந்த பக்கம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த தோல், அந்த பச்சை கலரில் உள்ள தோலை மட்டும் எல்லாமே எடுத்துகிட்டு சீவி கத்தியில் இப்படி சீவி எடுத்துகிட்டு நமக்கு இந்த உள்ள ஜெல்லி இந்த மாதிரி கிடைக்கும். இதை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்க போகிறோம். தோல் எடுக்கும்போது கொஞ்சம் பிசுப்பாக இருக்கும், கொஞ்சம் வாடையாக இருக்கும். இருந்தாலும் ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த உள்ள ஜெல்லியை மட்டும் ஒரு 7 வாட்டி கழுவணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த கத்தாழையில் உள்ள ஸ்மெல்லெல்லாம் போகும். அதனால் இந்த பச்சை கலர் தோல் எடுத்துகிட்டு உள்ள ஜெல்லை 7 வாட்டி கழுவணும். கத்தாழையை நல்லா மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த உள்ள ஜெல்லை மட்டும் ரன்னிங் வாட்டரில் நல்லா கழுவணும். அப்போ தான் அந்த ஸ்மெல்லெல்லாம் போகும். பாருங்கள், நம்ம ரன்னிங் வாட்டரில் நல்லா இதை ஃபுல்லாக கழுவ போகிறோம். நல்லா தேய்ச்சி 7 டைம்ஸ் அலசி எடுத்து இப்போ இதை நம்ம கழுவணும். நல்லா நம்ம தண்ணியில் நல்லா அலசினதுக்கு அப்புறமா மேலே உள்ள தண்ணி போகிறதுக்காக லைட்டாக வச்சுருக்கோம். நன்னல்லே 1 நிமிஷம் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சா போதும். நம்ம தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை ஃபுல்லாக நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் கூட நம்ம தண்ணியே ஊற்றலை, வெறும் அந்த ஜெல்லு மட்டுமே நம்ம அரைச்சிருக்கோம். அரைச்சா நமக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இது நம்ம என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆலிவேரா எண்ணெய் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு இரும்பு பாத்திரம் எடுத்திருக்கோம். இதில் வீட்டில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். பாருங்கள், ஒரு 200 கிராம் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இது கூடயே நம்ம இப்போ அரைச்சோம் இல்லைங்களா ஆலிவேரா ஜெல்லு, அதையும் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா தெரிக்கும். அதனால் இந்த டைம்லேயே நம்ம ஃபுல்லாக அரைச்சதெல்லாம் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் கூட சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டணும். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயும் ஆலிவேராவும் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கும். இது கடைசியாக நம்ம கிண்டிகிட்டே இருந்தால் நமக்கு ஆலிவேரா எண்ணெய் கடைசியாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், செகண்ட் ஸ்டேஜில் இந்த மாதிரி எண்ணெய் கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போயும் நீங்கள் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம தேங்காய் எண்ணெயும் ஆலிவேரா ஜெல்லும் போட்டு கலக்கிக்கிட்டே இருந்தோம். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா தேங்காய் எண்ணெய் இந்த ஆலிவேரா ஜெல்லுலேருந்து தனியாக பிரிஞ்சு வருது. இந்த எண்ணெயில் இந்த ஆலிவேரா, அதாவது கத்தாழையோட எல்லா சத்துக்களும் இருக்கும். இதை நம்ம நல்லா தலைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை முகத்துக்கும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நம்ம எண்ணெய் 200 கிராம் தான் ஊற்றினோம். ஆனால் ஆலிவேரா ஜெல் நிறைய ஊற்றினோம். கடைசியில் கிளறி ஃபைனல் ரிசல்ட்டு இவ்வளோ தான். நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றினோமோ அதே எண்ணெய் நமக்கு கிடச்சிரும். இந்த ஆலிவேராலாம் கசடாக இந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம நல்ல ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றிடணும். கண்ணாடி ஜாரில் தான் ஊற்றி வைக்கணும். ஊற்றிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த ஆலிவேராவில் உள்ள எல்லா சத்துமே இந்த எண்ணெயில் இருக்கும். இது தலைக்கும் யூஸ் பண்ணலாம், ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோ நல்லது. நீங்களும் இந்த எண்ணெயை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.